குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இங்கு சார் பதிவாளராக இருக்கும் சாந்தி பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனையிட்டனர். ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று டேபிள், டிரா உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சல்லடை போட்டனர். விடிய விடிய சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். அத்துடன் சார் பதிவாளர் சாந்தி டிஜிட்டல் முறையில் லஞ்சம் பெற்றதும் அம்பலமானது. சாந்தியின் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டவர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் UPI செயலி மூலம் லஞ்ச பண பரிவர்த்தனை நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பத்திரப்பதிவுக்காக 25,33,000 ரூபாய் டிஜிட்டல் முறையில் பெறப்பட்டுள்ளதை லஞ்ச ஒழிப்பு போலீசார் உறுதி செய்துள்ளனர். சார் பதிவாளர் அலுவலகத்தின் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நவீன்குமார், சாந்தியின் டிரைவர் ராஜு ஆகியோர் லஞ்ச பணத்தை யாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை சொல்லி அதை பெற்றுத்தரும் முக்கிய வேலையை பார்த்துள்ளனர். இதில் நவீன்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பார்த்ததும் ஆபீஸிலிருந்து தப்பியோடியுள்ளார். போலீசார் அவரை தேடி பிடித்து அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். லஞ்சம் பெற்றது தொடர்பான ஆவணங்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சார் பதிவாளர் சாந்தி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர்.